டேஸ்டியான மட்டன் மந்தி தான் நம்ம இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்னைக்கு நம்ம ட்ரெண்டிங் சமையலில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா டேஸ்டியான மட்டன் மந்தி தான் நம்ம இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது அரபு நாடுகளில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ். இது மட்டன் யூஸ் பண்ணி பண்ணலாம், சிக்கன் யூஸ் பண்ணி பண்ணலாம், ஃபிஷ் கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். நம்ம இன்னைக்கு மட்டன் யூஸ் பண்ணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கொத்தமல்லி, சீரகம், மிளகு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, மட்டன், பட்டர், சாஃப்ரான் ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூள், உப்பு, காஞ்ச லெமன், 1 கப் ஆனியன், 2 பச்சை மிளகாய், ஏலக்காய், பட்டை, கிராம்பு, கோல். இப்போ மந்தி ஸ்பைஸ் பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் 1 மினிட் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் பட்டர், கொஞ்சமாக சாஃப்ரான் வாட்டர், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, நம்ம அரைச்சி வச்சிருக்க மந்தி ஸ்பைசஸ் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவை எடுத்து மட்டன் மேலே நல்லா தடவிக்கலாம். எல்லா மட்டன்லையும் நல்லா தடவிக்கோங்க. இப்போ மட்டன் எல்லாம் மேரினேட் பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கிட்டேன். அப்புறம் 1 ஸ்பூன் பட்டர். அந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே 2 சேர்த்துக்கிட்டேன். அது போட்டதுக்கப்புறமா 1 கப் ஆனியனை ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கணும். கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம அடுத்து எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் நீளமாக வெட்டி வச்சுருக்கேன், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் காஞ்ச லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். இது மந்திக்கு ரொம்ப முக்கியம். இது ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதோட ஃப்ளேவர் மந்தி ரைஸில் இறங்கும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பை நான் ஃபஸ்ட்டே போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க மட்டனை எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரைஸ்க்கு தேவையான தண்ணி நான் முதல்ல ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி 4 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 6 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். குக்கரில் செய்கிறனால 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி போதுமாக இருக்கும். இப்போ குக்கரை மூடிட்டு நம்ம ஒரு 10லேருந்து ஒரு 12 விசிலுக்கு வேக வச்சிடலாம். ஏன்னா மட்டன் பீசஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கனால நான் ஒரு 12 விசிலுக்கு வேக வைக்க போகிறேன். இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு. 12 விசிலுக்கு அப்புறம் நம்ம இதை மட்டன் பீசஸ் எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போ மட்டன் பீசஸ் எடுத்து வெளியே வச்சாச்சு. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ரைஸை போட்டுடலாம். ரைஸ் போட்டுட்டு மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க மட்டன் பீசஸை நான் ஆயிலில் 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்மளோட ரைஸும் ரெடி ஆகிடுச்சு.
இப்போ எடுத்து வச்சிருக்க மட்டன், ஃப்ரை பண்ணி வச்சிருக்க மட்டன் பீசஸ் எடுத்து உள்ளே போட்டுட்டு ஒரு துண்டு கோலை நான் ஹீட் பண்ணி நடுவில் வச்சுட்டேன். இப்போ நம்ம குக்கரை மூடி கீழே தோசைக்கல் வச்சு லோ ஃப்ளேமில் தம் போட்டுருங்க. இப்போ நம்மளோட சுவையான மட்டன் மந்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரெண்டிங் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா.